வெள்ளை மாளிகையை இலக்கு வைத்து நடத்தவிருந்த பயங்கரவாத தாக்குதல் முறியடிப்பு. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையை இலக்கு வைத்து நடத்தவிருந்த தொடர் கொடூர தாக்குதல்களை அமெரிக்காவின் FBI நிறுவனம் முறியடித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை மாளிகையில் நடத்தவிருந்த தற்காப்பு கலை போட்டித் தொடரை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதல்தாரர்கள் வெடிபொருட்களை ஏற்றிய ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தொடரை காண வருகை தந்த பெருந்திரளான மக்களை இலக்கு வைத்து கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. கிடைக்கப்பெற்ற உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் களமிறங்கிய பாதுகாப்பு பிரிவினர் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பாகவே அதனுடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டிருந்த அதே நாளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் 80வது பிறந்தநாள் கொண்டாட்டமும் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், உப ஜனாதிபதி JD வான்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் இலோன் மாஸ்க் போன்ற முக்கிய பிரமுகர்களே இந்த தாக்குதல்தாரர்களின் இலக்காக இருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளன. அவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.